இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய இந்த இரண்டு நாடுகளுக்கிடையும் நட்புறவோட தான் இருக்காங்க. ஆனா இந்தியா எந்த நாடுக்கு அதிகமா ஆதரவா இருக்காங்கன்னு கேட்டா அது ரஷ்யா தான். ஆமா, கடந்த ஆண்டுகள்ல ஏற்பட்ட உக்ரைன் ரஷ்யா போரால அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவா எந்த நாடுகளும் செயல்படக்கூடாதுன்னு பல பொருளாதார தடைகளை போட்டாங்க. ஆனா இந்த முயற்சிகளை இந்தியா பொருட்படுத்தவே இல்லை. அதற்கு மாறா இந்தியா ரஷ்யாவோட கச்சா எண்ணெய்களை மலிவு விலையில அதிகமா வாங்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமா தான் அமெரிக்கா இந்தியாவோட நட்புறவு அதிகரிக்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுத்து வராங்க. அதுல ஒரு பகுதியா தான் அமெரிக்கா தங்களோட அதிநவீன ட்ரோன் ஆயுதத்தை இந்தியாவுக்கு கொடுக்க பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வராங்க. இதன் மூலமா அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரோன் ஆயுதம் என்ன, அமெரிக்கா ஏன் இந்தியாவோட நட்புறவை அதிகரிக்க திட்டமிடுறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே சிறந்த நட்புறவு இருந்தாலும் இந்தியா தொழில்நுட்பம், ஆயுதம், கச்சா எண்ணெய் போன்றவற்றை ரஷ்யாவிடம் இருந்து வாங்குறாங்க. இதற்கு காரணம் கடந்த காலங்கள்ல அமெரிக்கா பல முறை இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டதுதான். ஆமா, கடந்த ஆண்டுகள்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனைகள்ல இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா பல முறை செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த அமெரிக்கா தான் தற்போது இந்தியாவோட நட்புறவை அதிகரிக்க திட்டமிடுறாங்க. ஏன்னா உலகின் முன்னணி நாடுகளா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தான் இருந்தாங்க. ஆனா தற்போது சீனாவோட வளர்ச்சி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை உருவாக்குது. இதனாலதான் அமெரிக்கா இந்தியாவோட நட்புறவை மிகவும் முக்கியத்துவமான ஒன்னா பார்க்கறாங்க. அதற்கு காரணம் சீனாவுக்கு அடுத்ததா இந்தியா தான் மேன் பவர்னு சொல்லக்கூடிய மனித ஆற்றலிலும் உலக சந்தையின் மிகப்பெரிய நாடாவும் இருக்கு. இதனாலதான் அமெரிக்கா இந்தியாவோட நட்புறவு அதிகரிக்கிற விதமா தங்களோட அதிநவீன ட்ரோன் ஆயுதமான MQ-9B இந்தியாவுக்கு கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க. சரி, இனி இந்த அமெரிக்காவோட MQ-9B விமானத்தை பத்தி விரிவா பார்ப்போம். MQ-9B ரீப்பர் இதை பத்தி சொல்லணும்னா இந்த ட்ரோன் 2006ஆம் ஆண்டு ஜெனரல் அட்டாமிக் நிறுவனத்தால UAV டெக்னாலஜியில உருவாக்கப்பட்டது. அதாவது அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்ங்கிற தொழில்நுட்பத்தில் உருவாக்குனாங்க. இதனால இந்த விமானத்தை நம்மால ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவே இயக்க முடியும். அதே மாதிரி இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி உளவு வேலைகள், கண்காணிப்பு, தாக்குதல்கள் போன்ற பல செயல்களை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களால 1700 கிலோ பேலோட்ஸை கூட எடுத்துட்டு போக முடியும், அதுவும் 50,000 அடி உயரத்துல. அதே மாதிரி இந்த ட்ரோன்ல சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார், ஆப்டிக்கல் அண்ட் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு. இதன் மூலமா எதிரிகளை இந்த ட்ரோனால துல்லியமா கண்காணிச்சு தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ல 950 ஷாஃப்ட் ஹார்ஸ் பவர் டர்போ ப்ராம்ப்ட் இன்ஜின்களை பொருத்திருக்காங்க. இதன் மூலமா இந்த ட்ரோனால மணிக்கு 480 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியும். சரி, அப்ப இந்த ட்ரோன் எப்ப இந்தியாவுக்கு வரும்னு கேட்டா இந்த ட்ரோனை வாங்குறத பத்தி இரண்டு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதனோட முடிவு பிரதமரின் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமா அமெரிக்கா இந்தியாவோட நட்பை அதிகரிக்க நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க ஒரு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்றேன். அண்டில் சைனிங் ஆஃப் திஸ் மீ பரணிக்குமார். பாய்.